ஒருத்தன் அக்கிரமம் செஞ்சானா அவன் அவனுடைய பிள்ளைகள் வரைக்கும் என்ன பண்ணுவார்? கர்த்தர் விசாரிப்பார் என்று வேதம் சொல்றார். கர்த்தருக்கு விரோதமான எல்லா பாவங்களும் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, சோதோமே பரவாயில்லைங்கிறார். உன் சகோதரியாகிய சோதோம் பரவாயில்ல, சமாரியா பரவாயில்ல, நீ எல்லாரை விட மோசமா போயிட்டியே அப்படிங்கிறாரு. அதுதான் அக்கிரமம். வெறும் வியாதியை மாத்திர வரல, எதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம இருக்கோ, குடிக்க முடியாத தண்ணி போல உபயோகப்படுத்த முடியாத நம்முடைய வாழ்க்கை, அப்படிங்கிற வாழ்க்கையை பிரயோஜனமாக மாற்றுகிறவர் தான் யெகோவா ராஃபா. ஷலோம் ஷலோம். Nothing is missing, nothing is broken in the name of Jesus Christ. Amen. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். 1 யோவான எல்லா வசனத்தையும் நான் தொடர்ந்து பிரசங்கித்து வருகிறேன். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து இன்னைக்கு நான் ஏன் பேசுறேன்னா, இன்னைக்கு நம்ம பாவத்தை பத்தி பார்க்க போறோம். இங்க எழுதியிருக்கிறது, பிள்ளைகளே அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த லெட்டர் எழுதுறதோட நோக்கம் என்னன்னா, பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். ஹல்லேலூயா. யார் பிள்ளைகள்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு நான் எழுதுகிறேன்னு சொல்றார். அப்போ 1 யோவான் யாருக்கு? சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு யோவான் எழுதின நிரூபியம். சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 விதமா போன வாரம் நான் சொன்னேன். அதை கொஞ்சம் சொல்லிட்டு நான் தொடர விரும்புகிறேன். 1, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுன்னு அங்க எழுதுறாரு. அப்புறம் எழுதுறாரு, நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு தேவனோட நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி நடக்க ஆரம்பிக்கும் போது தேவன் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில உணர்த்துறாரு. அப்ப அவங்ககிட்ட இந்த குறையெல்லாம் இருக்குன்னு. அப்படி அந்த குறைகளை அவர் உணர்த்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு மனம் திரும்பி அவர்கிட்ட சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆமென். இல்ல என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா அவர் சொல்றாரு, நாம் அவரை பொய்யராக்குறவர்களாக மாறிவிடுவோம். தேவனே பொய்யராக்கிடுவோமா எனக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா. ஹல்லேலூயா. அப்போ தேவனோடு தொடர்ந்து நடக்கும் போது, அதனாலதான் சொன்ன போன வாரம் புத்திர சுவிகாரத்தை பத்தி பேசினேன். அடாப்டட் சைல்டு, தத்தெடுத்த பிள்ளை என்ன போலதான் இருக்கும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. தேவன் நம்மை தத்தெடுத்திருக்கிறார். பிறந்த பிள்ளைக்கும் தத்தெடுத்த பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு. இயேசுதான் அவருடைய ஒரே குமாரன். நம்மெல்லாம் தத்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனா நல்ல செய்தி என்ன? ஆண்டவர் தொடர்ந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஒரு நாள் அவருக்கு சொந்த பிள்ளையை மாற்றி விடுவார். ஆமென். அப்ப சர்ச்சில் சில குறைவுகள் இருக்கும் போது என்ன விதமான ஆவியோடு நம்ம செயல்படணும் அப்படின்னா, த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், புத்திர சுவிகாரத்தின் ஆவியோட செயல்படணும். தேவன் எப்படி நம்ம அன்போட ஏற்றுக்கொண்டாரோ அதே விதமான அன்போடு எல்லாரிடத்திலும் செயல்பட வேண்டும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் எழுதுகிறார் யோவான் அன்பை பற்றி. 2 காரியங்கள் தான் இங்க ரொம்ப முக்கியம். 1, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்னொன்று, தேவன் ஒளியாக இருக்கிறார். அதை சுற்றி தான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. 1, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மை சுத்திகரிக்கிறது. 2வது என்ன சொன்னேன்? ஆண்டவரோடு நடக்கும்போது அவர் நம்ம வாழ்க்கையில எதை அவர் உணர்த்துகிறாரோ அதற்கு மனம் திரும்பி அதை நாம் விட்டுவிட வேண்டும். அப்படி செய்யும்போது அவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்னு எழுதுறாரு. 3வது என்ன எழுதுறாரு? சில வேளையில் நமக்கே தெரியாது நம்ம தப்பு செய்யறோம், பாவம் செய்யறோம்னு. தப்புன்னு சொல்லக்கூடாது, பைபிள் படி பாவம் தான் சொல்லணும். தப்புன்னா அது ரொம்ப லேசா போயிடும். கர்த்தருக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யறோம், நமக்கே தெரியல. அதை அறியாமை என்ற வேதம் சொல்லுகிறது. பவுலே சொல்றார், நான் அறியாமையின் நாட்களில் அப்படி செஞ்சிட்டேன் அப்படிங்கிறார். அப்ப அறியாமையில் நம்ம தெரியாம செய்யும் போது நம்ம நாலேஜுக்கே தெரியாது, அப்படி சில பாவங்கள் நம்மகிட்ட இருக்கும். அப்ப இயேசு என்ன பண்றார்? நமக்காக பரிந்து பேசுகிறார். வக்கீல் போல பிதாவினிடத்தில் நமக்காக வாதாடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப எப்படி பார்த்தாலும் சரி, நமக்கு குற்றமன சாட்சி, காண்டம்னேஷன் கிடையாது. அதாவது குற்றமன சாட்சி சொல்லக்கூடாது, ஆக்கினை தீர்ப்பு சொல்லுவோமா? ஆக்கினை தீர்ப்பு. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. தேவன் நம்மை ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ண மாட்டாரு. நம்ம இவன் பாவி, இவன் தகுதியற்றவன் சொல்லி தேவன் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா நம்ம பிள்ளைகள். ஆனா அதுக்காக தேவன் கண்டு காணாம அப்படியே எப்படி வேணா என் பிள்ளை போட்டுன்னு பார்த்துட்டு விட மாட்டாரு. நம்மளை சரிப்படுத்தி நல்ல வழியில நடத்தி ஒரு நாள் எங்க கொண்டு போய் நிறுத்துவார். அவர் எங்க விரும்புகிறாரோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் அங்க என்னென்ன காரியங்கள் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒளியில நடக்கணும். அப்படி ஒளியில நடக்கலன்னா பாவம். ஐக்கியத்துல நடக்கணும்.
ஒருவரோட ஐக்கியமா இருக்கணும். ஐக்கியத்தில் இல்லைன்னா அது ஒரு பாவம். அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்தலைன்னா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். இது ரொம்ப ஹையஸ்ட் பாயிண்ட். ஏசு எப்படி நடந்தாரோ அப்படிதான் நீங்களும் நடக்கணும்னு எழுதுறாரு. இந்த லெட்டர் படிச்சோன்னா என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா, ஏசு போல என்னால் நடக்க முடியுமா, இதெல்லாம் டூ மச்சா இருக்கு. அதனால இது கொஞ்சம் இந்த புக்கை புரட்டிட்டு ஓடிடுறதா நமக்கு நல்லது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரசங்கம் பண்ணிட்டு வர்றேன். இன்னைக்கு 2 விஷயத்தை பற்றி நான் வேகமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று பற்றி பேச தான் நேரம் இருக்கும். ஐக்கியம் அப்படின்னா என்னன்னு பேச விரும்புகிறேன். உபாஸ் ஜபத்தில் கொஞ்சம் சொன்ன அந்த பிள்ளைங்களுக்கு ஐக்கியம்னா என்னன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். அடுத்த வாரம் அதை தெளிவாக பேசுகிறேன். வேதம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும்னு சொல்லுது, ஆனால் எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நோக்கத்தை புரிந்தவர்களோட தான் நம்ம ஐக்கியமாக இருக்க முடியும். இப்போ தேவன் தான் ஐக்கியத்துக்கு சரியான உதாரணம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார் தேவன். அவங்க ஒரு நோக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். பிதாவுக்கு தனியாக நோக்கம், இயேசுவுக்கு தனியாக நோக்கம், பரிசுத்த ஆவியானவருக்கு தனி நோக்கம் கிடையாது. ரட்சிப்பு, உங்களை என்னையும் ரட்சிக்கணும் அப்படின்னு உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி தேவன் திட்டம் போட்டார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற யார் தன்னை ஒப்பு கொடுத்தது? இயேசு. அப்போ இயேசு அந்த திட்டத்தை நிறைவேற்றின பிறகு இன்னைக்கு நமக்குள்ள வாழ்கிறது யாரு? ஆவியானவர். அப்போ தேவன் ஐக்கியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 பேருக்குள்ள ஒரே நோக்கம் இருக்கணும். இயேசு சொல்றார், 2 அல்லது 3 பேர்கள் என் நாமத்தில் கூடி இருக்கும்போது நான் வரேங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சர்ச்சின்னு வரும்போது இப்ப நான் இருக்கேன், என்னோட ஐக்கியமா இருக்கிறவங்க யாருன்னா, நான் போற இடத்துக்குலாம் என் கூட வரவங்க என்னோட ஐக்கியமா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் என்ன தேவனுக்காக செய்ய விரும்புறேனோ அதை செய்யறதுக்கு எங்கூட யாரெல்லாம் கோஆபரேட் பண்றீங்களோ நீங்க எல்லாமே என்னோட ஐக்கியமா இருக்கிறீர்கள். அப்போ ஐக்கியங்கிறது பெந்தகோஸ்தே நாளில் பார்க்கிறோம். 120 பேர் என்ன பண்றாங்க? ஒரே நோக்கத்தோடு கூட ஒரே காரியம், ஆண்டவர் சொன்ன ஆவியானவருக்காக காத்திருக்காங்க. அங்க ஆவியானவர் இறங்குறாரு, அங்க இடத்தை அசைத்தார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அதுதான் ஐக்கியம். இதே யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 19 வாசிங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருப்பார்கள் என்றால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. இப்ப புரியுதா? எல்லாரும் நம்முடையவர்கள் இல்லை என்று வெளியாகும்படிக்கு அப்படி போனார்கள். சர்ச்சுக்கு வந்தவங்க இயேசுவை பார்க்க அவரால் ஆசீர்வதிக்கப்பட வந்தாங்க, இருந்திருப்பாங்க. ஒரு உதாரணம், சர்ச்சுக்குள்ள பொண்ணை தேடி வந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க? இருக்க முடியாது. அவங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்னா போயிட வேண்டியதான். இயேசு கிடைக்கணும்னு வந்தவங்களாம் இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்பதான் நோக்கம். அப்போ நம்மளோட இருக்கிறதுனால அவங்க ஐக்கியமா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. நம்மளோட இருந்து நம்ம எதை நோக்கி போறோமோ அதோடு சேர்ந்து வருகிறவர்கள் தான் ஐக்கியமா இருக்கிறார்கள். இதை விட ஒரு டேஞ்சர்னு சொல்லக்கூடாது, ஒரு பயங்கரமான உதாரணம் சொல்றேன். இயேசுடைய தாயார் சகோதரர்லாம் வெளியில வந்து நிற்கிறாங்க ஒரு இடத்துல. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உங்க அம்மாவும் உங்க சகோதரர்களும் வந்து வெளியில நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிட்ட சொல்றாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, யார் என் தாயார், யார் என் சகோதரர் அப்படின்னு தன்னுடைய சீசர்களை கையை காமிச்சு, இவங்க தான் என் தாயும் என் சகோதரர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறார்கள். அப்ப குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஐக்கியம் இல்லாதவங்களா இருக்கலாம், இல்ல சர்ச்சில் இருக்கிறவங்க ஐக்கியம் இல்லாதவங்களா இருக்கலாம். ஐக்கியம்னா என்ன? நீங்க பயந்துடக்கூடாது. எல்லாரோடையும் ஐக்கியமா இருக்க சொல்லிருக்கு. அதனால எல்லாரோடையும் நான் எப்படியாவது வேற வழியே இல்லை, தலைவிதியேன்னு நான் ஐக்கியமா இருக்கணும் அப்படி வேதம் சொல்லலை. பைபிள் பைத்தியகாரத்தனத்தை ஒரு நாளும் போதிக்காது. ஐக்கியம் யாரோட இருக்கணும்னா, நம்முடைய நோக்கத்தோடு நம்ம ஆண்டவருக்கு செய்யற காரியத்தோட நம்மளோட சேர்ந்து கைகோத்து வராங்களே அவர்கள் தான் நம்மோட ஐக்கியம் உள்ளவர்கள். ஆமேன். அப்ப தேவன் நமக்கு சீக்கிரமா வெளிப்படுத்துவார் நம்மோடு உண்மையிலே ஐக்கியமா இருக்கிறவங்க யாரு. தூரமா இருக்கலாம், வேற நாட்டில் கூட, வெளிநாட்டில் கூட இருக்கலாம், ஆனா நம்மளோட ஐக்கியமா இருப்பாங்க, நம்மளோட கனெக்ஷன்ல இருப்பாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஐக்கியங்கிறது பக்கத்தில் இருக்கிறதுனால வர்றது கிடையாது, தூரத்தில் இருக்கிறதுனால இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளோட நம்ம போற பாதையில நம்மளோட இணைந்து வருகிற எல்லாருமே நம்மோட ஐக்கியம் உள்ளவர்கள். ஆமேன். அவங்களுடைய நோக்கம் என்ன? இயேசுதான் அவர்களுக்கு நோக்கமாயிருப்பார். ஆகவே நீங்க இந்த இடத்துல யோவான் எழுதுறாரு, எல்லாரோட ஐக்கியமா இருக்கணும். பிடிச்சவங்க பிடிக்காதவங்க ஒத்து போறவங்க எல்லாத்தையும் மாடை ஒன்னா கட்டி மேய்க்கிற மாதிரி நம்ம மேய்க்க முடியாது. ஆமேன். யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, யார் தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும், தேவனே அப்படிதான் இருக்கிறார். 3 பேர் சேர்ந்து செயல்படுறாங்க.
ஆமென். அதுதான் ஐக்கியம். சரி, நம்ம இப்போ வேற சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போவோம். பாவத்தை பற்றி பேச விரும்புகிறேன். பாவங்கிறது இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சிருக்காங்க. பாவங்கிறது தப்பாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியமாக இருக்கு. ஓரளவு தான் புரிஞ்சிருக்காங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இதை கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், பாவத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாவங்கிறது ஒரு ஒத்த வார்த்தை இல்லை, ஒரு வரி வார்த்தையாய் அது கிடையாது. வேதாகமத்தில் இப்போ இந்த 1 யோவான் எழுதுறாரு, யோவான் அவர் ஒரு எபிரேய மனுஷன். அவர் மனசில் பிள்ளைகளே எங்கள் பாவம் செய்யாதீங்க அப்படின்னு பாவத்தை பற்றி அதிகமாக எழுத, அவர் மனசில் எதை பாவம் சொல்கிறாரு, வேதம் எதை பாவம் என்று சொல்லுகிறது என்பதை நீங்கள் நானும் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இன்னும் சொல்ல போனால் ஆதியாகமத்தில் தானே பாவம் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் பாவம் வந்துச்சுன்னு பார்க்குறோம். ஆதியாகமத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா பாவம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஆதியாகமத்தில் ஆதாமுடைய பாவம் எவ்வளோ சீரியஸுங்கிறத மற்ற வேத பகுதியிலும் சொல்லுகிறது. அதெல்லாம் காண்பிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ணுகிறேன், 3 வேத பகுதிகளை காண்பிக்க போகிறேன். ஆதாமுடைய பாவத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்போ நம்ம பாவத்தை புரிஞ்சுக்கலாம். ஆதாமுடைய பாவத்தை 3 வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 யோபு புஸ்தகம், வேகமாக எடுக்கணும். யோபு புத்தகம் 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில் ஒளித்து வைத்தேனா? யோபு பிரமாதமா கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆதாம் நம்ம வெறும் பாவம் பண்ணான்னு சொன்னான். ஆனா யோபு சொல்றாரு, ஆதாம் 2 காரியத்தை பண்ணானா. 1 மீறுதல்களை மூடி அக்கிரமத்தை மடியில ஒளிச்சு வச்சுட்டானா. ஆதியாகமத்தில் பாத்தீங்களா நீங்க? சரி, அடுத்து ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள். பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆதாம் என்ன பண்ணான்? உடன்படிக்கையை மீறி கர்த்தருக்கு துரோகம் பண்ணினான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப என்னென்ன பண்ணியிருக்கான்? மீறுதல்கள், அக்கிரமம், துரோகம். பார்த்தா ஒன்றும் செஞ்சமே தெரியல. நான் விளக்குறேன். அடுத்து ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் போல இவங்கெல்லாம் பாவம் செய்யலன்னு சொல்ல வர்றாரு. எப்படி அர்த்தம்? மோசே எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனிதராக பிறந்த எல்லாருமே பாவிகள் தான் தேவனுடைய பார்வையில். மோசே ஒரு பாவின்னு வச்சுங்க. ஆனால் அவர் எப்படி கம்பேர் பண்றாருன்னா, ஆதாம் அளவுக்கு ஒன்றும் மோசே பாவம் பண்ணல. ஆனா அப்படி செய்யலங்கிறதுனால பாவம் மோசையை விட்டு வைக்கல. மோசே தான் பெரிய தேவ மனுஷன் இல்லையா? அவனையும் கூட அந்த பாவம் என்ன பண்ணிச்சான்? பிடிச்சிருச்சு, ஆண்டு கொண்டது அப்படிங்கிறாரு. அப்ப இந்த 3 வேத பகுதியில் நமக்கு என்ன சொல்லுது? 1 ஆதாம் பாவம் செய்தான், 2வது ஆதாம் அக்கிரமம் செய்தான், 3வது ஆதாம் மீறுதல்களுக்கு உட்பட்டான், துரோகம் பண்ணினான் என்று சொல்லி பாவங்கிற ஒத்த வார்த்தை இல்லாம இங்க 3 வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடியாது. புரியுதா? ஸோ அதை நான் இன்றைக்கு விளக்க விரும்புகிறேன். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? பாவம்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போய் அந்த கனியை பறிச்சு புசிச்சுட்டான், அது ஒரு பாவம், மீறுதல் அப்படின்னு. ஆக்சுவலாக இதை நான் விளக்க விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, 3மே எபிரேயத்திலேருந்து வாசிக்கணும். எபிரேய வார்த்தைகள் இதெல்லாம் பழைய ஏற்பாடு. அப்போ இவர் யாரு? இந்த புக்கை எழுதின யோவான் வந்து ஒரு எபிரேய மனுஷன் இல்லையா? இப்போ எபிரேயம் தனித்தனி வார்த்தைகளை கொடுக்குது. இங்கிலீஷ்லையும் தனித்தனி வார்த்தைகள் இருக்கு, தமிழ்லையும் தனித்தனி வார்த்தைகள் இருக்கு. ஆனால் அதோடைய சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். சின் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பாவம். அதோடைய எபிரேய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ் த மார்க்னு அர்த்தம். மிஸ் த மார்க், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். மிஸ் த மார்க், மிஸ் த கோல். அதாவது ஒரு இலக்கு, ஒரு அம்பு எய்கிறோம் இல்லையா, ஒரு இது போட்டிருப்பாங்கல்ல, ஏர் எய்யும் போது ஒரு நடுப்புற ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்கில் போய் அந்த அம்பு குத்துனா அதை அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அதை பக்கத்தில் குத்துனா என்ன கிடையாது, அது தப்பு. அப்படி அந்த லக்கு மீறுது இல்லை, கோல் மாறுது இல்லை, அதைத்தான் வேதம் பாவம்னு சொல்லுது. அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பர்ஃபெக்ஷன். அதை தான் நம்ம எதுலேருந்து பார்த்தோம்? குத்து விளக்குலேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, 7 இந்த குத்து விளக்குலேருந்து. அது பர்ஃபெக்ஷன். தேவன் என்ன விதமான பர்ஃபெக்ஷனை உங்ககிட்டையும் எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறாரோ அந்த பர்ஃபெக்ஷனை நீங்களும் நானும் நிறைவேற்றலனா அதுவே பாவம். அப்ப எப்படி அவர் உண்டாக்குனார்?
வேதத்தில் எப்படி பார்க்கிறோம்? தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குனார். அப்போ கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ, என்ன ரூபமா என்ன சாயலா இருக்கிறாரோ அப்படிதான் நம்மளும் செயல்படணும். அப்படி செயல்படாமல் போனாலே அது என்னது? பாவம். அதுதான் ஆதாமின் பாவமா இருந்தது. தேவனுடைய ரூபத்தின்படி நம்ம இல்லை. ஆனா இங்க யோவான் என்ன எழுதுறாரு? பூமியில் இயேசு நடந்தபடி நாம் நடக்க வேண்டும்னு எழுதுறாரு. அப்ப புரியுதா எங்க கனெக்ஷன் கொண்டு வராருன்னு? பாவம்ங்கிறது மிஸ் த மார்க். ரெண்டாவது, மீறுதல்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு, டிரான்ஸ்கிரஷன் இருக்கு. டிரான்ஸ்கிரஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி சொல்லலாம், தேவன் உண்மையுள்ளவர்கள் என்று நினைக்கிற ஒரு சிலர்கிட்ட தன்னுடைய மனசை அவங்க கிட்ட சொல்லி, தேவன் தான் விரும்புகிற ஒருவரிடம் இப்போ என்ன எடுத்துங்க, எங்கிட்ட தேவன் என்ன பண்றாரு? என்னை உண்மையுள்ளோன்னு நம்பி என் மனசு, அவர் மனசுல உள்ளதெல்லாம் என்கிட்ட சொல்லி சில காரியங்களை என்கிட்ட எதிர்பார்த்து நீ செய்வியான்னு கேட்குறாரு. நான் என்ன பண்ணுறேன்? அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதுபடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறி போயிடுறது. அதுதான் துரோகம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க நம்ம மேலே வச்ச நம்பிக்கையை உடைப்பது நம்பிக்கை துரோகம். அந்த பார்த்தோம்ல, துரோகம் பண்ணினான்னு, வயலேட்டிங் த ட்ரஸ்ட் ஆஃப் அதர்ஸ், பிட்ரேயல் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அந்த உறவை மறுதலிப்பது. யார் மறுதலிச்சா? இயேசுவை. யூதாஸ் காரியோத்து இல்லையா? அவனுக்கு அது பொருந்தும். பிரேக்கிங் த அக்ரிமெண்ட், நம்மளோட போட்ட அக்ரிமெண்ட்டை மீறுறது. பிரேக்கிங் த ட்ரஸ்ட் வித் எ பர்சன் ஆர் எ குரூப், ஒரு மனிதனோடையோ ஒரு குறிப்பிட்ட மக்களோடைய நமக்கு இருக்கிற அவங்க நம்ம மேல வச்ச நம்பிக்கை உடைப்பது நம்பிக்கை துரோகம். இதுதான் மீறுதல். சரி, இப்போ ஆதாம் எப்படி இதெல்லாம் செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படி உண்டாக்கினார். ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லு என்று அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ என்ன அர்த்தம்? தேவன் எப்படி நடக்கிறாரோ அப்படியே நடக்கணும். அந்த மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஆதாம் நடந்தானா? நடந்திருக்கான். எப்படி பேரிட்டான்? அவங்களுக்கு இருக்க நிறைய பேர் எப்படி தேவன் பேரிட்டாரோ அப்படியே அவனும் பேரிட்டான். அப்போ கரெக்டாக இருந்தான்னு தானே அர்த்தம். தேவனை போல செயல்பட்டான், அப்போ கரெக்டாக இருந்தான். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் நீ புசிக்கலாம், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்காத, என்னுடைய விருப்பம் என்னுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீ தெரிஞ்சுக்காதுன்னு சொன்னார். அதான் அவனோட பண்ண உடன்படிக்கை. அப்போ ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த வசனங்களின்படி ஆண்டவர்கிட்ட அவன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனால் அங்கே ஆதியாகமத்தில் எழுதப்படலை. அவன் என்ன ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கணும்? ஆண்டவரே, இந்த கனியை நான் புசிக்க மாட்டேன், உங்கள் நாலேஜ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படி தான் நடப்பேன்னு அவன் சொல்லியிருக்கணும் இல்லையா? அதெல்லாம் மனைவிட்ட மறுபடியும் போதிக்கிறான், இப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு மனைவிக்கும் கற்றுக் கொடுக்குறான். ஆனால் பிசாசு ஏமாத்தின போது என்ன பண்ணான்? ஆண்டவர் அவன் மேல் வைத்த நம்பிக்கையை உடைத்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணான்? அக்கிரமத்தை எங்கே மறைச்சு வச்சான் இருக்கு? என் மீறுதல்களை மூடி, இந்த உடன்படிக்கையை மூடிட்டு அக்கிரமத்தை மடியில் ஒழிக்கிறான். எப்படி? ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. இவன் ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கேன்னு. அப்ப என்ன பண்றான்? நான் நிர்வாணமா இருக்கிறேன்னு சொல்லி பயந்து ஒழித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் இங்க எழுதியிருக்கிறது. அவன் மீறுதல்களை அவன் பண்ணின அந்த வயலேட் பண்ண அந்த பிரேக் பண்ண அந்த கவனன்ட், அந்த உடன்படிக்கையை துரோகத்தை மூடிட்டு என்ன பண்ணானா? அக்கிரமத்தை மடியில் ஒழித்து வைத்து கொண்டு அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை விட மோசமான இன்னொரு காரியம், மூணாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்கிரமம். அக்கிரமத்தை தான் எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கும்படி விரும்புகிறேன். இங்கிலீஷ்ல இனிக்குட்டி என்று வருகிறது. அதற்கு சொல்லப்பட்ட எபிரேய வார்த்தை அவான். அக்கிரமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அந்த அக்கிரமத்தில் தான் இருக்கு. ஒன்று கேரக்டர். நம்ம பார்க்குறோம், தேவனுடைய கேரக்டர் தானே இங்கே பார்த்துட்டு இருக்கோம். தேவனுடைய கேரக்டருக்கு அப்படியே அப்பாற்பட்ட ஒரு கேரக்டர். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இஸ்ரேல் தேசத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார். இதன் மூலமா நீங்க புரிஞ்சுக்கலாம். உலகத்திலேயே இஸ்ரேல் தேசத்தை தேவன் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணார்? தேர்ந்தெடுத்து தன்னுடைய பிரமாணங்கள்லாம் கொடுத்தாரு. அந்த பிரமாணத்தில் முக்கியமானது என்னன்னா, நியாயம் செய்யணும். என்ன செய்யணும்? நியாயம் செய்யணும். ஏழைகள் என்ன பண்ணக்கூடாது? கைவிடக்கூடாது. விதவைகள் என்ன பண்ணக்கூடாது? கைவிடக்கூடாது. யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒருத்தன் கூட ஏழ்மையாக இருக்கக்கூடாது. இதுக்கு தான் இஸ்ரேல் தேசத்தை கூப்பிட்டு கொடுத்தாரு. இது யாருடைய கேரக்டர்? தேவனுடைய கேரக்டர். ஆனால் இவங்க என்ன பண்ணானுங்க?
முழுக்க முழுக்க கரப்ஷன் ஆக்கிட்டானுங்க. கரப்ஷனா என்ன? நீதி செய்ய வேண்டியவங்க, அதுவும் தேவனுடைய ஆலயத்திலிருந்து நீதி செய்ய வேண்டியவன் லஞ்சம் வாங்கினா, லஞ்சம் வாங்கிட்டு ஏழைகளுடைய நியாயத்தை புரட்டினா, லஞ்சம் வாங்கிட்டு ஏழைகளுடைய வீட்டை புடுங்கினா. இது என்ன அர்த்தம்? அப்படியே தேவன் தன்னை போல என்னுடைய மக்கள் இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு கோயிலை கொடுத்து, அவங்களுக்கு உடன்படிக்கை கொடுத்து, ஏன் ஜனம் என்ன போல நடந்துக்கன்னு சொன்னா, இஸ்ரேல் தேசம் முழுவதும் கரப்ஷன், விக்கிரக ஆராதனை, கர்த்தருக்கு விரோதமான எல்லா பாவங்களும். அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, சோதோமே பரவாயில்லைங்கிறார். உன் சகோதரியாகிய சோதோம் பரவாயில்ல, சமாரியா பரவாயில்ல, நீ எல்லாரை விட மோசமா போயிட்டியே அப்படிங்கிறாரு. அதுதான் அக்கிரமம். அதுக்கு அக்கிரமத்துக்கு இன்னும் சில காரியங்களை சொல்றேன். சாய்ஸ், எப்படி தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது, நம்ம தேர்ந்தெடுக்கிறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை வருதுன்னா, குருக்கெட், பெண்ட் பிஹேவியர், அவுட் ஆஃப் ஷேப், டிஸ்டார்டட் இமேஜ், லஸ்ட், சிம்பிளி பிஹேவியர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோணலான, வளைந்த, தேவ சித்தத்துக்கு விரோதமான ஒரு கேரக்டர். இன்னும் சொல்ல போனா அவருடைய ஆளை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது முழுக்க முழுக்க சுயநலத்தினாலும் கீழ்ப்படியாமையிலும் நிறைந்த ஒரு சுபாவம். அந்த சுபாவம் எங்க போகும்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு விரோதமா விக்கிரகத்தை கும்பிட்டது மட்டும் இல்ல, அந்த சிருஷ்டிகளுடைய சிருஷ்டிப்பு இருக்கு இல்லையா, எப்படி கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறாரோ அந்த சிருஷ்டிப்புக்கு விரோதமாகவே தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது, தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஏற்ற குணங்களுக்கு விரோதமாகவே தங்களை மாற்றிக்கொள்வது. கர்த்தர் ரெண்டு தான் படைச்சார், ஆண் ஒன்று பெண் ஒன்று. இது ரெண்டு தான் தேவன் உண்டாக்குன கேரக்டர். இதுக்கு நடுப்புற இன்னொரு கேரக்டரே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், புரியுதா? இதுதான் அக்கிரமம். தேவன் நீதியா நடக்கணும்னு கூப்பிட்ட ஜனங்கள் லஞ்ச லாவண்யத்தில் பெருகி கரப்ஷன்ல போனாங்க. அதுதான் என்னென்ன ஆயிடுச்சு? அக்கிரமம். அப்படி அக்கிரமம் வரும்போது தேவன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அக்கிரமத்தின் விளைவுகளை கர்த்தர் சும்மா விட மாட்டார். ஒருத்தன் அக்கிரமம் செஞ்சானா அவனுடைய பிள்ளைகள் வரைக்கும் என்ன பண்ணுவார்? கர்த்தர் விசாரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இயேசுக்கு வாங்க, ஏன் இயேசு சிலுவையில இவ்வளவு பாடுபட்டார்னா, இந்த மூணுக்கும் தீர்வு கொடுத்தார் இயேசு. நம்ம ஒத்த வரையில பாவம், இயேசு பாவத்தை சுமந்தார். இயேசு பாவத்தை சுமந்தார்னா வெறும் பாவத்தை சுமக்கல, இயேசு பாவத்தை சுமந்தார், அக்கிரமத்தை சுமந்தார், மீறுதல்களை சுமந்தார். இன்னும் சொல்ல போனா நம்முடைய சாபத்தையும் சுமந்தார். அதுக்கு வசனம் இருக்கு, வாசிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம். கிறிஸ்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். ஏசாயா 53 எடுத்துங்க, எல்லாம் எடுக்கும்படி விரும்புகிறேன். ஏசாயா 53, ஏன்னா இயேசு கிறிஸ்துவால் வருகிற ரட்சிப்பை பற்றிய ஒரு ஆழமான ஒரு காரியம் நமக்கு முதல்ல தெரியணும். ஏன் இயேசுக்குள்ள வந்த பிறகு நம்ம நல்லா மாறுறோம் அப்படிங்கிறதுக்கான காரியங்கள் இதெல்லாம். அதனால தான் இன்னைக்கு நான் ஐக்கியத்தை பற்றி பேசலை. எதுக்கு நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறோம் இல்லையா? ஐக்கியத்தை பற்றி கூட அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாவத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட இல்லை, இது நம்ம அப்பா அம்மா, நம்மளுடைய தாத்தா பாட்டி வரைக்கும் இருக்குது இது பிரச்சனை. இது சிம்பிளா நம்மளோட பிரச்சனை இல்லை. கேரக்டர்லாம் இன்னைக்கு ஒரு சொல்லுவாங்களே, இந்த கேரக்டர் பார்த்தா இவங்க தாத்தா மாதிரி இருக்கிறான், இந்த கேரக்டர் பார்த்தா அவங்க பாட்டி மாதிரி இருக்கிறான். இதெல்லாம் பெருமை பாராட்டுற விஷயமே கிடையாது. அதெல்லாம் பயங்கரமானது. ஹல்லேலூயா. சரி, ஏசாயா 53:5 பாருங்க. நம்முடைய மீறுதல்கள் இப்போ உங்களுக்கு தெரியணும். நல்லா பாருங்க, 3 ஃபிங்கர் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பாவங்கிறது மிஸ் த மார்க். தேவன் எப்படி இருக்கணும்னு என்ன எதிர்பார்க்கிறாரோ அவரை போல இல்லாம இருக்கிறது பாவம். மீறுதல்ங்கிறது நம்பிக்கை துரோகம். கர்த்தர் என்ன நம்பி ஒன்னு சொல்றாரு, பவுல் எழுதுகிறார், தேவன் என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தாருன்னு. இப்ப என்ன நம்பி தான் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு. என்கிட்ட என்னுடைய பழைய ஹிஸ்டரியை பார்க்கல, என்னுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கல, என்ன நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். நான் அவர் நம்பிக்கைக்கு ஏற்றபடி இந்த ஊழியத்தை செய்யாம நான் வேற விதமா செஞ்சேன்னா அப்ப என்ன அர்த்தம்? இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அதுதான் மீறுதல்கள், வயலேட்டிங் த ட்ரஸ்ட். உன்னை நம்பி இருக்கனா, இந்த பிள்ளைய நம்பி இவன் இதை செய்வான்னு நான் சொல்றேன், ஆனா என் நம்பிக்கை அவன் கெடுத்துட்டான்னு வச்சுங்க, அதான் மீறுதல்கள். ஆதாம் அந்த நம்பிக்கையை கெடுத்தான். யோவான் எழுதுறாரு, பாவம் செய்யாதீங்கன்னா இதெல்லாம் மனசுல வச்சுட்டு எழுதுறாரு. சும்மா அப்படியே நல்ல பிள்ளையா இருங்கன்னு சொல்லல. யாருக்கும் துரோகம் பண்ணிடாதீங்க, உறவுகளை முறிச்சிடாதீங்க, பொய் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை போல இயேசுவை போல நடங்க. இப்போ இதெல்லாம் சொல்றதான் ஏசாயா 53 அவருக்கு தெரியும். வாசிப்போம் அடுத்து. ஏசாயா 53:5 இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அப்புறம் அக்கிரமங்கிறது என்ன? அக்கிரமங்கிறது பெண்டட் பிஹேவியர், கர்த்தருடைய சிருஷ்டிப்புக்கு விரோதமான பிஹேவியர்.
அதுல ஒண்ணுதான் லஞ்சம். நியாயமா அந்த கேஸுக்கு நியாயமா யார் குற்றவாளி அப்படின்னு விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. யாராவது ஒரு கேஸ் எடுத்துட்டு இந்த தேவனுடைய மக்கள்கிட்ட வந்தாங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள்கிட்ட அந்த மூப்பர்கள்ட்ட வந்தாங்கன்னா, அவங்க சரியா சாட்சி விசாரிச்சு முகதாட்சி எண்ணைய பார்க்காம அவன் ஏழையா இருந்தாலும் அவனுக்கு நியாயம் செய்யணும். ஆமென். ஆனா லஞ்சம் வாங்கிட்டு அந்த ஏழ்மையான பிள்ளைக்கு அக்கிரமம் செஞ்சா அதான் அக்கிரமம். அவன் நியாயத்தை புரட்டிட்டு ஏழ்மையா இருக்கான், விதவையா இருக்கான், அவளை கேட்க யாரும் இல்லைன்னு அவகிட்ட இருந்ததை பறிச்சுட்டாங்க. அது கர்த்தர் அக்கிரமமா பார்த்தார். இந்த அக்கிரமம் தான் சிலுவைக்கு அடையாளம். இது எல்லாத்தையும் தூக்கி அவன் அந்த இஸ்ரேல் மக்களுடைய மொத்த அக்கிரமத்தையும் இயேசுவின் சிலுவையில தூக்கி வச்சு இயேசுவை தேவன் நசுக்கினார். உங்களுடைய என்னுடைய எல்லாருடைய அக்கிரமங்களையும் இயேசுவின் மேல் வச்சு தேவன் அவரை நசுக்கினார், அவரை கிரஷ் பண்ணினார், அவர் நசுக்கப்பட்டார். இதெல்லாம் பாடணும் இன்னைக்கு பாடல்கள். ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இயேசு அப்படியே போட்டு நசுக்குனாங்க, நொறுக்கிட்டார் சிலுவையில. எதுக்கு தெரியுமா? உங்களுக்காக எனக்காக. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, மீறுதல் என்னமோ நினைச்சிக்க கூடாது. மீறுதல் என்ன? மீறுதல் உங்க துரோகங்கள் என்னுடைய துரோகங்கள். ஹல்லேலூயா. யாருமே இங்கே நாங்கள் ஒரு துரோகம் கூட யாருக்கும் செஞ்சதே இல்லை. அப்படியே கரெக்டாக உண்மையாக நடந்தால் நம்ம யாருமே சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா யாராவது? ரொம்ப ஒன்றும் வேணாம். நாளைக்கு இந்த வீட்டு பாடம் எழுதிட்டு வாங்க டீச்சர் சொல்கிறாங்க. எத்தனை பேர் மறுநாள் கரெக்டாக எழுதிட்டு போனாங்க? அதுவே துரோகம். ஹல்லேலூயா. ஹோம்ஒர்க் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் செய்யலைனாலே அதே டீச்சருக்கு நீங்கள் செஞ்ச துரோகம் தான். அதனால் துரோகமே செய்யலைன்னு யாரும் சொல்லாதீங்க. புரியுதா? 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வர்றது துரோகம். அப்பா அந்த மனுஷன் சொன்னால் 5 நிமிஷம் முன்னாடி இருப்பான்டா அப்படி சொல்லணும். வாக்கு கொடுத்தா அதை உண்மையா இருக்கணும். நம்முடைய தேவன் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவர். ஆமென். உண்மை இல்லையா? ஒருத்தவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கையை கெடுத்தா அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும். அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் கர்த்தருடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஆதாம் நம்ம நினைச்சிட்டோம் அப்படியே நீ இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் கர்த்தர் சொல்றான்னு. சாபம் கொடுக்குறாரு தேவன். அப்ப எவ்வளவு வயிற்றறிஞ்சு சாபம் கொடுத்துருப்பாரு. தன்னை போல உருவாக்கி இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்து கேவலம் அந்த பிசாசு வரான். அந்த பய வார்த்தையை கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டானா ஒரு தேவன் ஒரு தகப்பனுக்கு வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும். அதான் சொல்றார், நீ காலமெல்லாம் நீ வேர்வை சிந்தியே போல. வேர்வை சிந்தி பிழைக்கிறங்கிறது சாபம். தம்பி உனக்காக சொல்லுகிறேன், கஷ்டப்பட்டு வாழணும் அப்படிங்கிறது பைபிளுடைய கான்செப்ட் கிடையாது. கஷ்டப்பட்டு வாழணுங்கிறது சாபத்தின் அடையாளம். எல்லாத்தையும் நல்லா பெற்று வாழ்றது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வேர்வை சிந்தி ஓடா உழைச்சி மாடா தேஞ்சி நோ, அது கர்த்தருடைய திட்டமே கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். எல்லாமே அவங்ககிட்ட இருந்துச்சு. பொன் விளையிற பூமியை கொடுத்தார் கர்த்தர் அவனுக்கு. ஆமென். அப்போ மீறுதல்கள், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த சமாதானங்கிற வேறு தான் ஷலோம் ஷலோம் சொல்றோம்ல. என்ன சமாதானம்? நமக்கு ஒரு குறைவும் இல்லை, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற அந்த சமாதானத்தை, நத்திங் இஸ் மிஸ்ஸிங், நத்திங் இஸ் புரோக்கன், என் புள்ள நல்லா இருக்கிறாங்கிற அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். குணம்ங்கிறது வெறும் வியாதி மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் பிரச்சனையோ அதில் ஒரு சுகத்தை கொடுக்கிற பரிகாரி அவர். முதல்ல பரிகாரின்னு எங்க சொன்னார்? தண்ணியை நல்ல தண்ணியா மாத்திரப்பதான் பரிகாரின்னு சொன்னார். இஸ்ரேல் ஜனங்க வனாந்தரத்தில் நடந்து வராங்க. தண்ணி எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு அந்த ஒரு இடத்துல. அப்போ ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணியில போட்டோன்னு அந்த தண்ணி எப்படி மாறினுச்சு? மதுரமாய் மாறினுச்சு. அங்கதான் அவருக்கு யெகோவா ரஃபான்னு பேர் வந்தது. அப்ப என்ன அர்த்தம்னா, வெறும் வியாதியை மாத்திர வரல, எதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம இருக்கோ, குடிக்க முடியாத தண்ணி போல உபயோகப்படுத்த முடியாத நம்முடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை நல்லாவே இல்லை, கசப்பா இருக்கு, நம்ம வாழ்க்கை பிரயோஜனமே இல்லை, அப்படிங்கிற வாழ்க்கையை பிரயோஜனமாக மாற்றுகிறவர் தான் யெகோவா ரஃபா. இங்க சுகம் என்று சொல்லப்பட்டது வெறும் வியாதிக்கான சுகம் அல்ல, இது பூரண சுகம், ஆத்மால சுகம், குடும்ப வாழ்க்கையில சுகம்,